எல்லாருக்கும் வணக்கம். ஜெர்மனியில் கிராம தமிழோடாக ஒரு பதிவு. இந்த பதிவு என்னென்னா உள்ளி பயிற்சியை தான் பார்க்க போகிறீர்கள். நான் நீண்ட காலமாக இந்த உள்ளி பயிற்சியை செய்து வருகின்றேன். எப்படி இந்த வருடம் இருக்குதுன்னு சொல்லித்தான் இந்த பயிற்சியை இன்னும் ஒரு 40லிருந்து 50 நாட்கள் இருக்கின்றது அறுவடைக்கு. அந்த உள்ளி உள்ளியை பாருங்கள் எப்படி விளைந்திருக்கிறது என்று சொல்லி இன்னும் வர்ற மாதம் அளவில் உள்ளி பூ வரும். அந்த பூவை உங்களுக்கு காட்டுகிறேன். பூ வரும்போது எப்படி இருக்கின்றதுன்னு சொல்லி அதோடு சேர்ந்து இப்போ உள்ளி எப்படி அது விளைந்திருக்கிறது என்று சொல்லி அந்த பயிரை பார்ப்போம். இதில் 5 பாத்திகள் இருக்கின்றது. 3 பாத்தி போன வருடம் செப்டம்பரில் வைத்தது. இந்த 3 வரிசையாக இருக்கின்றது பாருங்கள். அந்த ஒவ்வொரு வரிசையிலையும் 4 வரிசைகளாக நெட்டுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பாத்தியில் 4 வரிசைகள் இருக்கின்றது. அங்கால 2 வரிசைகள் அக்டோபரில் நான் போன வருடம் அக்டோபரில் வச்ச விதை. இது அக்டோபரில் வச்சது. இங்கால இருக்கின்றது நவம்பரில் வச்சது. அது இன்னும் கொஞ்சம் வளர வேண்டும். இதுகளெல்லாம் வளர்ந்து நல்ல பரிமாணத்தில் இருக்கின்றது. இந்த செடி இந்த வளர்ச்சியை பாருங்கள். இவ்வளோ அடி தண்டுகள் எல்லாம் நிறைய நல்ல வளர்ச்சியாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டரில் 60 சென்டிமீட்டர் அளவுக்கு உயர்ந்திருக்கும். ஒவ்வொரு தண்டுகளும் நல்ல பரிமாணத்தில் இருக்குது பாருங்கள். எப்படி மொத்தமாக இருக்குதுன்னு சொல்லி அப்படித்தான் ஒவ்வொரு தண்டுகளும் இருக்கும். உள்ளி இப்போது ஒரு அரைவாசி வந்திருக்கும். இன்னும் நாட்கள் இருக்கின்றது. இனி பூக்க விளைக்கிடும். அந்த உள்ளி பூ இப்படி இதனூடாக இதற்குள் இனி வெகு விரைவாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளி பயிற்சியை ஒரு இலகுவான பயிற்சி ஒன்று. எல்லோராலும் இலகுவாக செய்யக்கூடிய பயிர் ஒன்று. ஏனென்று சொன்னால் அதற்கு ஒரு வேலைப்பாடுகளோ சரியான குறைவான வேலைப்பாடுகளும் இலகுவாக வளரக்கூடிய தன்மை உள்ளது உள்ளி. நீங்களும் விரும்பினா உங்களுடைய தோட்டங்களில் உங்களுடைய வீட்டு தோட்டங்களில் இப்படி உள்ளி விதைகளை ஊன்றினீங்கள் என்றால் அடுத்த வருடம், இந்த வருடம் இனி அது நாட்கள் போய்விட்டது. அடுத்த வருடம் அளவில் நீங்கள் இந்த உள்ளியை செப்டம்பர் அல்லது அக்டோபர் நவம்பரில் நீங்கள் இதை நாட்டினீர்கள் என்று சொன்னால் இந்த வருடம் அடுத்த வருடத்துக்கு பயனடையலாம். இதற்கு நான் பசலையாக இந்த மண்ணுக்கு போட்டது என்னன்னு சொன்னால் குதிரை எரு தான். அந்த குதிரை எருவை போட்டு மண்ணை நான் பதப்படுத்தி இலவாக பதப்படுத்தி அதற்கு பிறகு நான் இந்த உள்ளி விதைகளை நாட்டியுள்ளேன். இந்த உள்ளி தண்டுகள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி கிட்டத்தட்ட 70லிருந்து 80 சென்டிமீட்டர் உயர்ந்துட்டுது. அதோட தண்டுகள் இந்த மொத்தம் 2லிருந்து 3 சென்டிமீட்டர் அந்த மொத்தங்கள் ஆக இருக்கின்றது. அந்த தண்டுகள் இந்த மொத்தங்கள் கூட இப்படித்தான் இந்த உள்ளி உள்ளிக்கு நாங்கள் வேலைப்பாடுகள் பெருசாக இருப்பதில்லை. ஏனென்று சொன்னால் இப்போ பொதுவாக நாங்கள் இந்த வைக்கோலை போட்டோம்னு சொன்னால் அந்த புல் பிடுங்குற வேலைகள் கூட இருக்காது. நத்தைகள் இந்த தொல்லைகள் இருக்காது. அப்படியான இதுகள் இருப்பதால் இலகுவாக அதை வளர வைக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இங்கே இருந்து அந்த தொங்கல் காண ஒவ்வொரு வரியல்லையும் 45 விதைகள் இருக்கின்றது. அதோடு ஒவ்வொரு பாத்தியலில் 180 விதைகள் இருக்கின்றது. அந்த உள்ளி விதைகள் விதைக்கப்பட்டிருக்கின்றது. அது மாதிரி 5 பாத்திகள் இதனூடாக இருக்கின்றது. இந்த இதில் பார்ப்பீர்கள். இதில் 900 உள்ளிப்பூண்டு செடிகள் இருக்கின்றது உலகத்திலேயும். அதோட இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு 200 செடிகளுக்கிட்ட இருக்கின்ற உள்ளி செடிகள். இது நவம்பரில் வச்சபடியால் இதுகள் கொஞ்சம் சிறிதாக இருக்கின்றது. இதனுடைய வளர்ச்சி இன்னும் இருக்கின்றது.
அறுவடை கொஞ்சம் இதை ஒரு மாதம் பின்னுக்கு இந்த இந்த விதைகள் வந்து இந்த உள்ளியல் வந்து அறுவடை செய்யலாம். இதுக்கு நாங்கள் தண்ணியை மண் காயும் போது அதுக்கு நேரத்துக்கு தண்ணிகள் அடிக்க வேண்டும். தண்ணி இல்லாமல் இருந்தால் அந்த பயிர்கள் வந்து படியாக வளராது. அதற்கு தண்ணீரும் வந்து தேவையான அளவு மண் காயும் போது அந்த தண்ணீரையும் வந்து நாங்கள் அளவாக செலுத்த வேண்டும். இல்லையென்று சொன்னால் அது வளர்வதற்கு இப்படி வளர்ச்சிகள் இருக்காது. அந்த டைமுகள் வரும்போது அந்தந்த நேரங்கள் வரும்போது அதற்கேற்ற தண்ணியும் பசலை வந்து நாங்கள் ஒரு தரம் போட்டால் காணும். நடுக அந்த பசலைகள் போட வேண்டும் என்று சொல்லி இல்லை. இந்த தொங்கலான நடந்து கொண்டு போகும் அப்படி இருக்குது என்று பாருங்கள். ஒரு சிறிய உள்ளி தோட்டம். முதன்மை பயிராக என்னது தோட்டத்தில் வந்து உள்ளி தான் முதன்மை பயிராக இருக்கின்றது. எப்படி இந்த உள்ளி செடி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். இதோடு இந்த பதிவை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு கிராம தமிழனோடாக வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.